வணக்கம். ஜம் செய்திகளுக்காக தமிழ் மொழி. இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜம் தலைப்புச் செய்திகளை காணலாம். தேயிலையால் உலக புகழ் பெற்ற அசாம் இனி செமி கண்டக்டர் சிப்களால் புகழ் பெறும் என பிரதமர் மோடி பேச்சு. காங்கிரஸ் ஆட்சியில் வன்முறை களமாக இருந்த அசாம் பாஜக ஆட்சியில் வளர்ச்சி கண்டுள்ளதாக பெருமிதம். தமிழ்நாட்டில் சாதி மோதல்களோ மத வன்முறைகளோ இல்லை என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டின் பெயரை தட்சிண பிரதேசம் என்று மாற்றிவிடும் என்று அச்சம். வெளிநாட்டு நிதி வரவை ஒழுங்குபடுத்தும் சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டுவர கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் எதிர்ப்பு. சட்ட திருத்த மசோதாவை உடனடியாக திரும்ப பெற மத்திய அரசுக்கு வலியுறுத்தல். சட்டமன்ற தேர்தலில் குடும்ப ஆட்சிக்கும் வாரிசு அரசியலுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என எடப்பாடி பழனிசாமி பேச்சு. திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்துள்ளதாகவும் குற்றச்சாட்டு. 3 வாரங்களில் ஈரானில் இருந்து அமெரிக்கா வெளியேறும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. போரை முடிவுக்கு கொண்டுவர இது அடிப்படையானது என்று ஈரான் அதிபர் வரவேற்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். ஒரு காலத்தில் அசாம் தேயிலை உலகம் முழுவதும் புகழ் பெற்றிருந்ததாகவும் இப்போது செமி கண்டக்டர் சிப்களின் உற்பத்திக்காகவும் அசாம் பெயர் பெற உள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அசாம் மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் ஒரே கட்டமாக ஏப்ரல் 9ஆம் நாள் நடைபெற உள்ளது. இந்நிலையில் திமாஜியில் நடைபெற்ற பாஜக தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு பேசினார். அப்போது அசாமில் செமி கண்டக்டர் சிப் உற்பத்தியை தொடங்கும் நாள் தொலைவில் இல்லை என்றும் சிப் உற்பத்தி நவீன தொழில்நுட்பத்தின் மையமாக அசாமை மாற்றும் என்றும் குறிப்பிட்டார். வருங்காலத்தில் செல்பேசிகள், கார்கள், தொலைக்காட்சி பெட்டிகள், குளிர்சாதன பெட்டிகள் அனைத்தும் அசாமில் தயாரிக்கப்பட்ட சிப்களை கொண்டு இயங்கும் என்றும் இதுதான் அசாமின் வளர்ச்சிக்கான தங்கள் திட்டம் என்றும் கூறினார். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அசாமில் இருந்து குண்டுகள், துப்பாக்கிகள், வன்முறைகள், ஊரடங்கு உத்தரவுகள் என்று தான் செய்திகள் வந்ததாகவும் பாஜக ஆட்சி நல்லாட்சிக்கு இலக்கணமாக திகழ்வதாகவும் பிரதமர் மோடி கூறினார். அசாமின் பண்பாட்டை காக்கும் வகையில் பொது சிவில் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று பிரதமர் மோடி உறுதியளித்தார். பாஜக ஆளும் மாநிலங்களைப் போன்று தமிழ்நாட்டில் சாதி மோதல்களோ மத வன்முறைகளோ இல்லை என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டத்தில் உள்ள 9 தொகுதிகளில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்கள், கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் ஆகியோரை ஆதரித்து திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் பரப்புரை செய்தார். உழவர் சந்தையில் நடைபெற்ற பரப்புரை பொதுக்கூட்டத்தில் பேசிய ஸ்டாலின், தமிழ்நாட்டில் எந்த பகுதியிலும் சாதி வன்முறைகளோ மத கலவரங்களோ இல்லை என்று குறிப்பிட்டார். உத்தரப்பிரதேசத்தை போல் குழு மோதல்களும் இல்லை என்று தெரிவித்தார். அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டின் பெயரை தட்சிண பிரதேசம் என்று மாற்றிவிடுவார்கள் என்று கூறினார். வெளிநாட்டில் இருந்து நிதி வருவதை ஒழுங்குபடுத்தும் சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டு வருவதற்கு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். அவர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள வீடியோவில் வெளிநாட்டு நிதி வருவதை ஒழுங்குபடுத்தும் சட்டத்தில் திருத்தம் கொண்டுவர முயல்வது கவலையளிப்பதாக தெரிவித்துள்ளார். ஏழைகள், விளிம்பு நிலை மக்களுக்கு சமூக பணியாற்றும் நிறுவனங்களையும் அவற்றின் சுதந்திரமான செயல்பாட்டையும் இது கடுமையாக பாதிக்கும் என்று தெரிவித்துள்ளார். சமூக தொண்டு நிறுவனங்கள் மூலம் சமூகத்தின் நலிந்த பிரிவினருக்கு கல்வி, நலவாழ்வு, நிவாரண பணி ஆகியன கிடைப்பதை இந்த சட்டம் திருத்தம் பாதிக்கும் என தெரிவித்துள்ளார். அதேபோல் மத சிறுபான்மை சமூகத்தினரையும் இந்த சட்ட திருத்தம் பாதிக்கும் என குறிப்பிட்டுள்ளார். ஒடுக்கப்பட்டோரின் குரலை நெரிக்கவும் அவர்களின் சமூக செயல்பாட்டை கட்டுப்படுத்தவும் இதை மத்திய அரசு முன்னெடுத்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். இந்த சட்ட திருத்தம் ஜனநாயகத்துக்கும் சமூக நீதிக்கும் எதிரானது என்று கூறியுள்ள பினராயி விஜயன், இந்த சட்ட திருத்த மசோதாவை உடனடியாக மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். வருகின்ற சட்டமன்ற தேர்தல் குடும்ப ஆட்சிக்கும் வாரிசு அரசியலுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியதாக அமையும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம் காந்தி நகரில் அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியின் அதிமுக வேட்பாளர் சேதுபதியை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதி பொன்மன செம்மல் எம்ஜிஆர் வெற்றி பெற்ற தொகுதி என்றும் இது வரலாற்று சிறப்புமிக்க தொகுதி என்றும் தெரிவித்தார். வருகின்ற சட்டமன்ற தேர்தல் குடும்ப ஆட்சிக்கும் வாரிசு அரசியலுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியதாக அமையும் என்றார்.
திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்துள்ளது என்றும் சிறுமி பாட்டி கூட பாதுகாப்பு இல்லை என்றும் குற்றம் சாட்டினார். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் மும்முனை மின்சாரம் வழங்கப்படும் என்றும் விவசாய கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். 2-3 வாரங்களில் ஈரானில் இருந்து அமெரிக்கா வெளியேறும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். போரை முடிவுக்கு கொண்டுவர இது அடிப்படையானது என்று ஈரானும் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரான் மீது தாக்குதல் தொடுத்ததை அடுத்து மேற்காசியாவில் போர் சூழல் நிலவுகிறது. 1 மாதமாக நீடிக்கும் போர் உலக பொருளாதாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. போருக்கு முன் ஒரு $70 இருந்த ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் இப்போது $120 உயர்ந்துள்ளது. அதேபோல் ஹார்மஸ் நீரிணை வழியாக எண்ணெய் எரிவாயு கப்பல்கள் போக்குவரத்து தடைப்பட்டதால் உலகின் பல நாடுகளில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுகிறது. இதன் எதிரொலியாக உணவு, மருந்துகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களின் விலையும் உயர்ந்துள்ளது. இந்நிலையில் இன்னும் 2-3 வாரங்களில் ஈரானில் அமெரிக்காவின் ராணுவ நடவடிக்கை முடிவுக்கு வரும் என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான் போரை முடிவுக்கு கொண்டுவர இது அடிப்படையானது என்று தெரிவித்துள்ளார். திராவிட மாடல் ஆட்சியில் 4200 கோவில்களுக்கு குடமுழுக்கு செய்யப்பட்டுள்ளது என்று அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் அறிமுக மற்றும் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் திருமயம் தொகுதி திமுக வேட்பாளரும் அமைச்சருமான ரகுபதி கலந்து கொண்டு பேசினார். அப்போது திராவிட மாடல் ஆட்சியில் 4200 கோவில்களுக்கு குடமுழுக்கு செய்யப்பட்டுள்ளது என்றார். இந்தியா முழுவதும் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை உண்டு என்று சட்டம் கொண்டுவர 1989ஆம் ஆண்டு கருணாநிதி கொண்டு வந்த பெண்களுக்கு சம உரிமை சட்டம்தான் வழிகாட்டியாக இருந்தது என்று தெரிவித்தார். திருமயத்தில் தொழிற்சாலை அமைப்பவர்களுக்கு 5 கோடி ரூபாய் தங்கள் செலவில் மானியமாக வழங்கப்படும் என்றும் திருமயத்தில் தொழில் தொடங்க தொழிலதிபர் முன்வர வேண்டும் என்பதற்காக இந்த மானியத்தை அறிவித்துள்ளதாக கூறினார். பாஜகவை பொறுத்தவரை வேட்பாளர்கள் தேர்வு குறித்து கமிட்டி என்ன முடிவு செய்கிறதோ அதுதான் இறுதி முடிவாக இருக்கும் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர் பாஜகவை பொறுத்தவரை வேட்பாளர்கள் தேர்வு குறித்து கமிட்டி என்ன முடிவு செய்கிறதோ அதுதான் இறுதி முடிவாக இருக்கும் என்று தெரிவித்தார். தொடர்ந்து திமுக அரசின் 5 ஆண்டு காலம் ஆட்சியில் ஆளுங்கட்சிக்கு ஒரு நிலைமையும் எதிர்க்கட்சிக்கு ஒரு நிலைமையும் ஏற்படுத்தி உள்ளனர் என்று குற்றம் சாட்டினார். மேலும் எதிர்க்கட்சிகள் பொதுக்கூட்டமோ பிரச்சாரமோ செய்ய வேண்டும் என்றால் நீதிமன்றத்தின் மூலம் அணுகி அதன் மூலம் ஆணை வாங்கித்தான் கூட்டத்தை நடத்தக்கூடிய சூழல் உள்ளது என்று தெரிவித்தார். அது போலீஸுடைய பிரச்சனை. பொதுவாக இருந்தால் கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் திராவிட முன்னேற்ற கழக அரசு மதிப்புக்குரிய மாநில முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய அரசானது ஆளுங்கட்சிக்கு ஒரு நிலைமையும் எதிர்கட்சிக்கு ஒரு நிலைமையும் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. எதிர்கட்சிக்கு ஒரு கூட்டம் நடத்தணும்னா நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றத்துக்கு ஆணை வாங்கி தான் கூட்டம் நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அதே மாதிரி பத்திரிகை துறை, ஊடகத்துறையை பொறுத்த மட்டும் நீங்க நிறைய உங்க ஊடகத்திலே நிறைய பேர் அடி வாங்கி இருக்கிறீங்க. நிறைய அடி வாங்கி ஆஸ்பத்திரி அவங்க மேலேயே கேஸ் போட்டிருக்காங்க. ஆனா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பற்றி தவறாக பேசி கரூரில் தனது சொந்த கட்சி உறுப்பினர்களையே காப்பாற்ற முடியாத அவரால் மக்களை எவ்வாறு பாதுகாக்க முடியும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் வேலுமணி தவிக தலைவர் விஜயை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். கோவை சுங்கம் பகுதியில் அதிமுக சார்பில் வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் வேலுமணி கோவை தெற்கு தொகுதியின் அதிமுக வேட்பாளரான அம்மன் அர்ஜுனனை அறிமுகப்படுத்தி வைத்து உரையாற்றினார். அப்போது பேசிய அவர் கோவையில் திமுக எந்த புதிய திட்டங்களையும் செயல்படுத்தவில்லை என்றும் மாறாக அதிமுகவின் திட்டங்களையே ரிப்பன் வெட்டி திறந்து வைத்துள்ளார்கள் என்றும் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து தவிக தலைவர் விஜய் வெறும் திமுகவை விமர்சித்துவிட்டு சென்று விடுகிறார். அரசியல் என்பது சினிமா அல்ல, கேமராவிற்கு முன்னால் நடிப்பது என்பது நிஜ வாழ்க்கை அல்ல என்பதை விஜய் உணர வேண்டும் என்று விமர்சித்தார். மேலும் கரூரில் தனது சொந்த கட்சி உறுப்பினர்களையே காப்பாற்ற முடியாத அவரால் மக்களை எவ்வாறு பாதுகாக்க முடியும் என்று வினவினார். அரசியல் வேறுபாடுகள் தனிப்பட்ட பகையாக மாறக்கூடாது என தவிக மத்திய மாவட்ட செயலாளர் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் சட்டமன்ற தொகுதி தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் அதியமான் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இதில் மத்திய மாவட்ட செயலாளர் பார்த்திபன் கலந்து கொண்டு வேட்பாளரை அறிமுகம் செய்து வைத்தார்.
இதன் பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது அரசியல் வேறுபாடுகள் தனிப்பட்ட பகையாக மாறக்கூடாது என்று கூறினார். முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா மற்றும் மறைந்த திமுக மூத்த தலைவர் வீரபாண்டி ஆறுமுகம் ஆகியோரின் நினைவிடங்களுக்கு சென்று மரியாதை செலுத்தியதை சுட்டிக்காட்டினார். அதே மாதிரி எம்ஜிஆர் இருந்தாலும் போய் பார்த்திருப்பேன், வேற சமாதிகள் இருந்தாலும் போய் நான் வந்த உடனே மாலை போடலான்னு பார்த்தேன், எல்லாமே மூடி வைக்கப்பட்டிருந்தது. அதனால அங்கேயும் போனேன். சேலம் மாவட்டத்துல வீரபாண்டியார் அரசியல நீங்க கையில் எடுக்கிறீங்களா? அவர் இறந்து, நான் குருமாரான்னு நினைக்கிறேன், இறந்து விட்டார். அவரை வந்து தேவையில்லாத விமர்சனம் பண்ணக்கூடாது. இறந்து விட்டார். அவர் விமர்சனம் பண்ணக்கூடாது. அவர் போய் உயிரோடு போய் பார்த்தாலும் என்ன தப்புங்கிறேன், என்ன தப்பு? அந்த நாகரிகம் மாற வேண்டும். நான் சொல்றேன், புதிய அரசியல் வர வேண்டும். நாங்க இருக்கிறா திமுக வருத்தம், அதிமுக வருத்தம், நாங்களும் வரோம். இன்னொரு கட்சி இருக்கு, எங்க அண்ணன் சீமான் கட்சி வருத்தம். 4 பேர் நிக்கிறோம். ஒற்றுதான் ஒரு 4 பேர் நின்று மக்களிடம் வாக்கு கேட்கிறோம். ஒரே துண்டறிக்கை அடிக்கிறோம், ஒட்டுக்கா வாக்கு கேட்கிறோம். மக்கள் போடட்டும். பணம் இருக்கா, செலவு பண்ணிக்கோ. நான் சண்டை போட வரல. மக்கள் நான் வந்து மக்கள்கிட்ட போய் வாக்கு கேட்கல, மக்கள்கிட்டையும் கேட்கிறேன், அனைத்து அரசியல்வாதிகிட்டையும் கேட்கிறேன். பெரம்பலூரில் அதிமுக கூட்டணி கட்சிகளின் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. பெரம்பலூரில் அதிமுக கூட்டணி கட்சிகளின் செயல் வீரர்கள் கூட்டம் பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் தமிழ்ச்செல்வன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் கூட்டணி கட்சிகளின் மாநில, மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு அதிமுக வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரித்தனர். இதில் பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் தமிழ்ச்செல்வன் பேசிய போது வாக்காளர்களிடம் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், செயல் வீரர்கள் எடுத்து கூறி தன்னை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். பழனி முருகன் கோவிலை திருப்பதி அளவுக்கு தரம் உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தாவிக வேட்பாளர் பிரவீன்குமார் வாக்குறுதி அளித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் தாவிக சார்பில் பழனி தொகுதிக்காக வேட்பாளராக அறிமுகப்படுத்தப்பட்ட பிரவீன்குமார் வருகை தந்தபோது நிர்வாகிகளும் தொண்டர்களும் உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து பழனி தொகுதி வேட்பாளர் பிரவீன்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், பழனி நகரை குப்பை இல்லாத நகரமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும். 2வது ரோப்கார் திட்டத்தை விரைவில் செயல்படுத்த முயற்சி எடுக்கப்படும். சாலையோர வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த அடிவாரம் பகுதியில் மீண்டும் வாய்ப்புகள் உருவாக்கப்படும். பழனி முருகன் கோவிலை திருப்பதி அளவுக்கு தரம் உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது உள்ளிட்ட பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகளை அளித்து உரையாற்றினார். மக்களின் பள்ளி மக்களின் அடிப்படை பிரச்சனை என்னன்னு கண்டறியப்பட்டு அது அனைத்து பிரச்சனையும் தீர்த்து வைக்கப்படணும். முதல் பிரச்சனை பள்ளி அடிவார பிரச்சனை என்னன்னு கண்டறிந்து அதை தீர்த்து வைக்கப்படணும். அனைத்து 2வது பள்ளி முருகன் கோயில வந்து அது தரம் வந்து திருப்பதி அளவுக்கு தரம் உயர்த்தப்படுங்க. அதே மாதிரி பழனி ஆயக்குடியில கொய்யா பிரச்சனை இருக்குங்க, அது கொள்முதல் நிலையம் அமைக்க கண்டிப்பா பாடுபடுவாங்க. அது பழனி ஆயக்குடி ரயில்வே மேம்பாலம் அமைக்கப்படுங்க. அதே மாதிரி தாராபுரம் ரோட்டில் மேம்பாலம் அமைக்கப்படுங்க. பழனி கொடைக்கானல் ரோப் கார் கண்டிப்பா தளபதி பாதைக்கு கண்டிப்பா அமைக்கப்படுங்க. 10 தொகுதியில் சுயேட்சையாக மீனவர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களை நிற்க வைத்து அவர்களுக்கே மீனவர்களின் வாக்கு என பாரத மக்கள் கழகத்தின் நிறுவனர் பிரபாகரன் தெரிவித்துள்ளார். சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் உள்ள பாரத மக்கள் கழகத்தின் அலுவலகத்தில் அக்கட்சியின் நிறுவனர் பிரபாகரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மீனவர்களை புறக்கணிக்கும் விதமாக திமுக அரசு ஒருவருக்கு கூட இந்த தேர்தலில் அங்கீகாரம் வழங்கவில்லை என்றும், திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் சங்கருக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். இந்த முறை 10 தொகுதியில் சுயேட்சையாக மீனவர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களை நிற்க வைத்து அவர்களுக்கே மீனவர்களின் வாக்கு என்ற நிலைமையை ஏற்படுத்துவோம் என்று தெரிவித்தார். சார்பில் மீனவர் மக்களுக்கு நல்லது நடக்கும் என்பதால் திமுக அரசுக்கு ஆதரவு கொடுத்தோம். ஆனால் மீனவர் மக்களை இந்த திமுக தலைமை ஒரு பொருட்டாவே மதிக்கவில்லை. கடந்த இந்த தேர்தலில் எடுக்க போனால் 164 இடத்தில் திமுக வேட்பாளரை அறிவிச்சிருக்காங்க. ஆனா ஒரு இடத்துல கூட அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் 2 ஆண்டுகளில் பழனி மக்களுக்கு தேவையான அடிப்படை கட்டமைப்புகளை உருவாக்கி தருவோம் என்று அதிமுக வேட்பாளர் ரவி மனோகரன் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி தொகுதி அதிமுக வேட்பாளர் ரவி மனோகரன் முன்னிலையில் 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அதிமுகவில் இணைந்தனர். அவர்களுக்கு சால்வை அணிவித்து வரவேற்றார். தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், 2021ஆம் ஆண்டில் பழனி தொகுதியில் வெற்றி பெற்ற செந்தில்குமார் பழனி மக்களுக்கும் கொடைக்கானல் மக்களுக்கும் எந்தவிதமான அடிப்படை வசதிகளையும் கொடுத்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை என்று குற்றம் சாட்டினார்.
எனவே எடப்பாடி தலைமையில் ஆட்சி அமைந்தவுடன் முதல் 2 ஆண்டுகளில் மக்களுக்கு தேவையான அடிப்படை கட்டமைப்புகளை உருவாக்கி தரப்படும். 2வது ரோப்கார் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வாக்குறுதி அளித்தார். திமுக ஆட்சியில நல்லா இங்கிருந்து வந்து பணம் சம்பாரிச்சுட்டு போனதை தவிர மக்களுக்கு நல்லது செஞ்ச மாதிரி தெரியல. அதிமுக ஆட்சியில இதெல்லாம் இந்த நிலைப்பாடெல்லாம் மாத்தி கடுமையா உழைச்சு இந்த வாழ்வாதாரம் பழனி மக்களுக்கு என்ன வாழ்வாதாரமோ அதை பூரா சிறப்பா செய்வோம். அடுத்த 5 ஆண்டுகளில் பழனி வளமான பழமாக ஆக்குவோம். இது எங்க பழனி எங்க இடத்தா இருக்கும். நம்ம பழனி நம்ம இடத்தான் இருக்கு, இனிமேல் போகாது. எங்க பழனி நம்ம பழனி தான் சொல்றேன். மீண்டும் அனைத்து இந்த அண்ணா இங்க வரும். வந்தால் எங்கள் உயிரில் வரை இந்த அனைத்து ஆட்சியினுடைய பழனியுடைய சட்டம் நானா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி அடுத்து வருங்காலம் அனைத்துமே தக்க வச்சுக்குவோம். எங்களை விட்டு பழனி சட்டம் இனிமேல் போகாது, போகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டோம். தமிழகத்தில் யார் ஆட்சிக்கு வந்தால் ஆசிரியர்களின் தீர்க்கப்படாத பிரச்சனைகள் நிறைவேறும் என்பது ஆசிரியர்களுக்கு நன்றாக தெரியும். அதுபோலதான் எங்களுடைய வாக்கு உரிமை இருக்கும் என மன்னார்குடியில் ஆசிரியர் மன்ற பொதுச் செயலாளர் சண்முகநாதன் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றம் சார்பில் என முப்பெரும் விழா நடைபெற்றது. விழாவில் ஆசிரியர் மன்ற மாநில பொதுச் செயலாளர் சண்முகநாதன், மாநில தலைவர் ரவி உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து மாநில பொதுச் செயலாளர் சண்முகநாதன் பேசிய போது, தமிழகத்தில் யார் ஆட்சிக்கு வந்தால் ஆசிரியர்களின் தீர்க்கப்படாத பிரச்சினைகள் நிறைவேறும் என்பது ஆசிரியர்களுக்கு நன்றாக தெரியும். அதுபோல்தான் தங்களுடைய வாக்குரிமை இருக்கும் என்று தெரிவித்தார். தேர்தல் காலத்தில் பெண் ஆசிரியர்கள் பணியாற்றக்கூடிய பகுதியிலேயே தேர்தல் பணியினை வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். அப்பேற்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய ஆசிரியர் இன காவலர் ஐயா பாவலர் அவர்களால் போராடி வாதாடி பெறப்பட்ட சலுகைகளை இழந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கு அதையெல்லாம் மீண்டும் பெறக்கூடிய நிலையில் நாம் தொடர்ந்து தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றம் போராடி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தேர்தல் வந்திருக்கிறது. தேர்தல் காலத்தில் நம்முடைய பெண்ணாசிரியர்களுக்கு அவர்கள் பணியாற்றக்கூடிய பகுதியிலேயே தேர்தல் பணியினை வழங்க வேண்டும். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் தேமுதிக வேட்பாளர் பிரதாப் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் தேமுதிக வேட்பாளர் பிரதாப் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இதில் திமுக மாவட்ட செயலாளர் நந்தகுமார் தலைமை வகித்தார். இந்நிகழ்வில் மாநிலங்களவை உறுப்பினர் சுதீஷ் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது குடியாத்தம் தனது சொந்த ஊர் என்றும் கடந்த 2006இல் நடைபெற்ற பேரவை தேர்தலில் இதே தொகுதியில் போட்டியிட்டு தான் வெற்றி வாய்ப்பை இழந்ததாக தெரிவித்தார். தற்போதைய தேர்தலில் குடியாத்தத்தில் தேமுதிக வேட்பாளர் பிரதாப் போட்டியிட உள்ளதால் கூட்டணி கட்சியினர் அனைவரும் கடுமையாக உழைத்து அவரை வெற்றி பெற வைக்குமாறு கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்வில் குடியாத்தம் நகர திமுக செயலர் சவுந்தரராஜன், தேமுதிக நகர செயலாளர் செல்வகுமார் மற்றும் திமுக கூட்டணி கட்சியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். 35 ஆண்டு காலமாக கட்சியில் பணியாற்றி வரும் தனக்கு உரிய அங்கீகாரம் அளிக்கப்படவில்லை என்று அதிமுக முன்னாள் மாவட்ட செயலாளர் செந்தில்நாதன் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே வழுவூரை சேர்ந்த அதிமுக முன்னாள் மாவட்ட செயலாளர் செந்தில்நாதன் தனது ஆதரவாளர்களுடன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர் 35 ஆண்டு காலமாக கட்சியில் பணியாற்றி வரும் தனக்கு உரிய அங்கீகாரம் அளிக்கப்படவில்லை. எனவே குத்தாலம் வடக்கு ஒன்றிய செயலாளர் பதவியை ராஜினாமா செய்து கட்சியின் அடிப்படை தொண்டனாக இருந்து உழைப்பதாக தெரிவித்து அதிமுக பொதுச் செயலாளருக்கு கடிதம் அனுப்பியுள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் மணியன், மாவட்ட செயலாளர் பவுன்ராஜ் ஆகிய இருவரும் இணைந்து தன்னை பழிவாங்கும் நோக்கத்தில் செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். மேலும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக கூடாது என்ற நோக்கத்தில் இருவரும் தோல்வி பெறக்கூடிய வேட்பாளர்களை நியமித்துள்ளதாக தெரிவித்தார். அண்ணன் எடப்பாடியார் அவர்களை நான் ஒரு 5 நாள்களுக்கு முன்பு சந்தித்தேன். அப்பொழுது அண்ணன் அவர்கள் சொன்னார்கள், தொகுதியை கூட்டணிக்கு தான் ஒதுக்கப் போகிறோம் என்று சொன்னார்கள். அண்ணன் பவுன்ராஜ் அவர்கள் இந்த தொகுதியை நான் பெற்று வாங்கி விடுவேன் என்று அவர் வாக்குறுதி தந்தார்கள். அந்த அடிப்படையில் நான் எடப்பாடியார் அண்ணன் அவர்களை பார்த்துவிட்டு நான் வீட்டிற்கு வந்து விட்டேன். தொகுதி கூட்டணிக்கு போயிட்டு அண்ணன் பவுன்ராஜ் அவர்கள் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டார்கள். அப்பொழுது நான் சொன்னேன், அண்ணா பொதுச்செயலாளர் சொல்லிட்டாங்க, இந்த தொகுதி பாமகவுக்கு ஒதுக்குறதா சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் வீட்டில் அமைதியாக இருந்துட்டேன். மங்கநல்லூரில் ஒரு பூத்து கமிட்டி நிர்வாகி கூட்டம் போட்டிருந்தாங்க. இந்து பட்டியல் சமூக மக்களின் உரிமையை பாதிக்கும் வகையில் தனி தொகுதிகளில் போட்டியிடும் வேற்று மதத்தவர்கள் வேட்புமனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் வலியுறுத்தியுள்ளார். இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் தேர்தலையொட்டி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார்.
இதில் சிறுவயதில் இந்துவாக இருந்தபோது இந்து பட்டியல் சமூகத்தவர் என சான்றிதழ் பெற்றவர்கள் இடைக்காலத்தில் மதம் மாறியதை மறைத்து பழைய சான்றிதழ் அடிப்படையில் இன்று பட்டியல் சமூக மக்களின் உரிமைகளை பாதிக்கும் வகையில் தனி தொகுதிகளில் போட்டியிட முயன்று வருகின்றனர். எனவே தனி தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்கள் குறித்தும் அவர்களது சாதி சான்றிதழ் குறித்தும் தேர்தல் ஆணையம் முறையாக ஆய்வு செய்து வேற்று மதத்தவர்கள் வைத்துள்ள போலி சான்றிதழ்களை ரத்து செய்து அவர்கள் வேட்புமனுவையும் தள்ளுபடி செய்யுமாறு இந்து முன்னணி கேட்டுக்கொள்கிறது. மேலும் இந்து பட்டியலின மக்கள் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என இந்து முன்னணி வலியுறுத்துகின்றது. நீரிழிவு போன்ற சிக்கலான நோய்களை குணப்படுத்த நவீன தொழில்நுட்பத்தை மருத்துவ ஆராய்ச்சிகளுடன் இணைத்து செயல்படுவதில் தங்கள் அறக்கட்டளை தொடர்ந்து சிறந்து விளங்குகின்றது என தனியார் மருத்துவமனையின் தலைவர் மோகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நீரிழிவு நோய் மற்றும் வளர்சிதை மாற்ற கோளாறுகள் குறித்த ஆராய்ச்சியில் முன்னணியில் தனியார் மருத்துவமனை உள்ளது. இதில் இந்தியாவில் மரபியல் மற்றும் மல்டிஓமிக்ஸ் ஆராய்ச்சியை மேம்படுத்தும் விதமாக தனியார் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்துள்ளது. இது தொடர்பாக தனியார் மருத்துவமனையின் தலைவர் மோகன் பேசிய போது, நீரிழிவு நோய் போன்ற சிக்கலான நோய்களை நவீன தொழில்நுட்பங்களை மருத்துவ ஆராய்ச்சிகளுடன் இணைத்து செயல்பட தங்கள் அறக்கட்டளை தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்று கூறினார். அத்திப்பட்டில் உள்ள மிக உய அனல் மின் நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்து பகுதியை மின்வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் நேரில் ஆய்வு செய்தார். திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டில் உள்ள மிக உய அனல் மின் நிலையத்தில் சேமித்து வைக்கப்பட்டுள்ள நிலக்கரி கிடங்கில் திடீரென தீ பற்றி மளமளவென தீ பரவி எரிய தொடங்கியது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் இரவு முழுவதும் போராடி தீயை அணைத்தனர். பின்னர் மிக உய அனல் மின் நிலையத்தில் தீ விபத்து ஏற்பட்ட பகுதியை மின்வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் நேரில் ஆய்வு செய்தார். தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர் தீ விபத்து காரணமாக மின் உற்பத்தியில் எந்தவித பாதிப்பு ஏற்படவில்லை எனவும் அனைத்து நிலையங்களில் முழுமையாக மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது எனவும் தெரிவித்தார். மேலும் தீ விபத்தில் அதிர்ஷ்டவசமாக ஊழியர்கள் யாருக்கும் சிறு காயம் கூட ஏற்படவில்லை என தெரிவித்தார். தொடர்ந்து இந்த தீ விபத்தில் வெளிநாட்டு இறக்குமதி செய்யப்பட்ட பிரிவில் 5% குறைவாக நிலக்கரி சேதம் அடைந்துள்ளது என கூறினார். புங்கம்பட்டு நாடு பகுதியில் பொதுமக்கள் ஒன்றிணைந்து தயவு செய்து எங்க ஊருக்கு ஓட்டு கேட்க வரவேண்டாம் என பேனர் வைத்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் புங்கம்பட்டு நாடு பகுதியில் பொதுமக்கள் ஒன்றிணைந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்போம், தயவு செய்து யாரும் ஓட்டு கேட்டு வரவேண்டாம் என்று பேனர் வைத்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் அரசு அங்கீகரிக்கப்படாத பழங்குடியினர் அல்லது வழங்கிய போலி ஜாதி சான்றிதழை ரத்து செய்ய வேண்டும், போலி சான்றிதழ் வழங்கிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும், நியாய விலைக் கடை வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். தஞ்சை அருகே வீட்டை சுத்தம் செய்து கொண்டிருந்த பெண்ணின் மீது வீட்டின் பக்கவாட்டு சுவர் இடிந்து விழுந்ததில் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். தஞ்சை மாவட்டம் சுரைக்காய் கொள்ளை பகுதியை சேர்ந்தவர் மாரியம்மாள். இவரது மகள் தேவியுடன் தனக்கு சொந்தமான பழைய காங்கிரீட் வீட்டில் வசித்து வந்தார். வீட்டில் மாரியம்மாள் சுத்தம் செய்து கொண்டிருந்த போது வீட்டின் பக்கவாட்டு சுவர் இடிந்து விழுந்ததில் பலத்த காயமடைந்தார். இதன் பின்னர் அக்கம் பக்கத்தினர் மாரியம்மாளை மீட்டு சிகிச்சைக்காக பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் கொண்டு செல்லும் வழியிலேயே அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இதன் பின்னர் உடற்கூராய்வுக்காக பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் கொண்டு சென்றனர். இதில் தனது தாயை இழந்து நிற்கும் மகள் தேவியின் வாழ்வாதாரம் கருதி அரசு உதவி செய்ய வேண்டும் என உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கெரடாமட்டம் பகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மாத்திரை வாங்கிவிட்டு வீடு திரும்பிய மூதாட்டியை மாடு முட்டியதில் மூதாட்டி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே ஈளாடா பாரதி நகரை சேர்ந்த மூதாட்டி பொன்னம்மாள் கெரடாமட்டம் பகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு மாத்திரைகள் வாங்க சென்றார். அவரது மாத்திரை வாங்கிவிட்டு வீடு திரும்பும் போது வரும் வழியில் மாடு ஒன்று அவரை முட்டியது. இதில் படுகாயமடைந்த அவரை அருகில் இருந்தவர்கள் மீட்டு கொரடாமட்டம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அனுமதித்தனர். அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக கோத்தகிரி அரசு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த சம்பவம் ஈளாடா பாரதி நகரில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் வனத்துறையினர் மூலம் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டு இறந்த மூதாட்டிக்கு உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மயிலம் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடைபெற்ற பங்குனி உத்தர தேரோட்ட திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று திருத்தேரை வடம்பிடித்து இழுத்தனர்.
விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த மயிலம் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பங்குனி உத்தர தேரோட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் அலங்கரிக்கப்பட்ட தேரில் விநாயகரும் மற்றொரு தேரில் வள்ளி தெய்வானை சமேதராய் சுப்பிரமணிய சுவாமியும் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இந்த திருத்தேரை மயிலம் பொம்மபுரம் ஆதீனம் 20ஆம் பட்டம் ஸ்ரீலஸ்ரீ சிவஞான பாளைய சுவாமிகள் வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தார். இதன் பின்னர் ஏராளமான பக்தர்கள் மயிலம் முருகனுக்கு அரோகரா என கோஷங்கள் எழுப்பி தேரை வடம் பிடித்து இழுத்தனர். சில பக்தர்கள் தங்கள் கைகளில் இருந்த சில்லறை காசுகள் மற்றும் தங்கள் விளைநிலங்களில் விளைந்த தானியங்கள் காய்கறிகளை தேர் மீது வாரி இறைத்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். தொடர்ந்து கோவில் நிர்வாகத்தின் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் குடிநீர் உள்ளிட்ட வசதிகளை செய்திருந்தனர். தமிழகத்தில் தனிநபர் வருமானம் அதிகரித்துள்ளதாக ஒன்றிய அரசின் புள்ளி விவரங்கள் கூறுகின்றன என்று அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு பேசியபோது தனிநபர் வருமானம் அதிகரித்துள்ளது என்றும் ஒன்றிய அரசின் புள்ளி விவரங்கள் கூறுகின்றன என்றும் தெரிவித்தார். விளாத்திக்குளம் பகுதியில் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் மூலமாக பலருக்கு வீடுகள் வழங்கப்பட்டுள்ளது என்றும் தொடர்ந்து குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது என்றும் கூறினார். திமுகவின் வேர்களாகவும் விழுதுகளாகவும் இருக்கக்கூடிய செயல் வீரரை நம்பிதான் 200 தொகுதிகளை திமுக வெல்லும் என்று நம்பி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியதாக தெரிவித்தார். கோவையில் தாம் பல ஆண்டுகளாக பணியாற்றி வருவதாகவும் அரசு மற்றும் அரசியல் அனுபவம் உள்ளதாகவும் திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். கோவை தெற்கு தொகுதியில் ஜெயின் ட்ரஸ்ட் வளாகத்தில் மகாவீர் ஜெயந்தி நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி கலந்து கொண்டு ஜெயின் சமூகத்தினரை சந்தித்து ஆதரவு திரட்டி உரையாற்றினார். அப்போது அவருக்கு ஜெயின் சமூகத்தினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதையடுத்து அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர் கோவையில் தாம் பல ஆண்டுகளாக பணியாற்றி வருவதாகவும் அரசு மற்றும் அரசியல் அனுபவம் உள்ளதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து தேர்தலில் தன் பெயரில் மற்ற வேட்பாளர் களமிறங்குவது எந்த குழப்பத்தையும் ஏற்படுத்தாது என்றும் சின்னம் தெளிவாக இருப்பதால் மக்கள் சரியாக தேர்வு செய்வார்கள் என்றும் கூறினார். மேலும் வரும் 2ஆம் தேதி கொடிஷியா மைதானத்தில் நடைபெறும் பிரச்சார கூட்டத்தில் முதல்வர் கலந்து கொள்ள உள்ளதாகவும் அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். தனக்கு சட்டமன்ற உறுப்பினர் சீட் கிடைத்ததால் திமுக மற்றும் மாற்றுக் கட்சியினர் இணைந்து தன் மீது பொய்யான புகார் அளித்திருப்பதாக தாவேக வேட்பாளர் பிரகாசம் குற்றம் சாட்டியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவள்ளி தொகுதி தாவேக வேட்பாளர் பிரகாசம் தனது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தாவேக பெண் நிர்வாகி உங்கள் மீது பாலியல் புகார் ஒன்றை அளித்தது குறித்த கேள்விக்கு பதிலளித்தவர் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி சம்பவம் 1 ஆண்டுக்கு முன் நடந்ததாகவும் அவரை தனது சகோதரியாகவே பார்த்து வந்ததாகவும் தெரிவித்தார். மேலும் தனக்கு சட்டமன்ற உறுப்பினர் சீட் கிடைத்ததால் திமுக மற்றும் மாற்றுக் கட்சியினர் இணைந்து தன் மீது பொய்யான புகார் அளித்திருப்பதாக குற்றம் சாட்டினார். தொடர்ந்து முழுக்க திமுக தூண்டுதலின் பேரிலேயே புகார் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இந்த புகாரின் பேரில் காவல்துறையினர் தன்னிடம் விசாரணை ஏதும் செய்யவில்லை எனவும் தனது மனைவி அளித்த புகாரின் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் காவல்துறையினர் ஒருதலைபட்சமாக செயல்படுவதாகவும் தெரிவித்தார். இதனை தாங்கள் சட்ட ரீதியாக நடவடிக்கை மேற்கொள்வோம் என கூறினார். நான் அதுபோல் ஆள் இல்லை. எங்கள் கட்சிக்கார மகளிர் நீங்கள்லாம் கேளுங்க. நான் எல்லாருக்கிட்டையும் அக்கா தங்கச்சி போல தான் பழகுவேன். அதுபோல் எந்த தவறும் நான் செய்ய மாட்டேன். அவங்க போன வருஷம் நடந்த கதை இது. எங்கள் அட்வொகேட் கல்யாணத்தில் இது போல் ஸ்டேஜில் அவங்க நான் பொதுச்செயலாளர் வந்தார் கல்யாணத்துக்கு. வந்தவுடனே எல்லோரும் எப்பவுமே சாருக்கு வழி விடுங்கன்னு சொல்லுவேன். அதே போல் எல்லோரும் வழிவிடுன்னு சொன்னேன். அவ்வளோதான். அதை அவங்க தவறாக நினச்சிக்கின்னு என் மேலே பொய்யான புகார் கொடுத்துக்கிறாங்க. புதிய தமிழகம் கட்சியின் தேர்தல் அறிக்கை வருகின்ற 3ஆம் தேதி வெளியிடப்படும் என புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் குனியமுத்தூரில் புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டார். இதில் முதல் கட்டமாக 43 பேர் கொண்ட பட்டியல் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் 2ஆம் கட்டமாக 27 வேட்பாளர்களின் பட்டியலை வெளியிட்டார். இதன் பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசியபோது வருகின்ற 6ஆம் தேதி அனைத்து வேட்பாளர்களும் வேட்புமனு தாக்கல் செய்ய இருப்பதாக தெரிவித்தார். கணிசமான தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு பெறுவோம் என தெரிவித்த அவர் தமிழகத்தில் நடைபெறும் சட்டமன்ற தேர்தல் எந்தவிதமான பாரபட்சம் இன்றி நடைபெற வேண்டும் எனவும் வலியுறுத்தினார்.
மனு தாக்கலின் போது ஒரு சில அரசியல் கட்சிகளுக்கு முன்னுரிமை அளிப்பது கூடாது என்று தெரிவித்தார். புதிய தமிழகம் கட்சியின் சார்பில் தேர்தல் அறிக்கை வரும் 3ஆம் தேதி வெளியிடப்படும் என தெரிவித்தார். ராஜபாளையம், அதாவது ஏற்கனவே 43 சட்டமன்ற தொகுதிகளுக்கு அறிவிக்கப்பட்டது. இப்ப 44வது சட்டமன்ற தொகுதியாகிய ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு வழக்கறிஞர் மு. ரமாதேவி, சிவகாசி சட்டமன்ற தொகுதி காளீஸ்வரி, அருப்புக்கோட்டை டி. ரகுபதி, திருச்சுழி டு. குணசேகரன், தூத்துக்குடி ரா. ரமேஷ், முதுகுளத்தூர் ச. மலைச்செல்வம், திருவாடனை சிவ. பாரிச்சாமி, திருவையாறு வ. வேணு, தாராபுரம் மா. சின்னசாமி. கோவை தெற்கு தொகுதி திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி தேர்தல் பரப்புரையை தொடங்கியுள்ளார். கோவை தெற்கு தொகுதி திமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான செந்தில் பாலாஜி புளியகுளம் விநாயகர் கோவிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு பரப்புரையை தொடங்கினார். அவர் தனது தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் நடந்து சென்று பொதுமக்களிடம் ஆதரவு திரட்டினார். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய செந்தில் பாலாஜி கோவை தெற்கு தொகுதியில் மகத்தான வெற்றி கிடைக்கும் என்று தெரிவித்தார். பரப்புரையின் போது திமுக மாநகர் மாவட்ட பொறுப்பாளர் துரை செந்தமிழ் செல்வன், முன்னாள் அமைச்சர் பொங்கலூர் பழனிசாமி, நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார், மேயர் ரங்கநாயகி, திமுக தீர்மான குழு செயலாளர் கார்த்திக், கூட்டணி கட்சி தலைவர்கள் மயூரா ஜெயக்குமார், மோகன்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். அதாவது தேர்தல் இப்பதான் அறிவிச்சிருக்கு, வேட்புமனுவே முடியல. ஒவ்வொரு இயக்கங்களும் தலைவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு பிறந்தநாளை முன்னிட்டு கொடுக்கக்கூடியது பொதுமக்களுக்கு அல்லது கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கு, தொண்டர்களுக்கு கொடுப்பது வழக்கமான ஒன்று. நலத்திட்டங்கள் கொடுக்குறது வழக்கமான ஒன்று. தேர்தல் இப்போதான் அறிவித்து வேட்புமனு கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் அப்படி ஏதாவது தவறுகள் ஏதாவது இயக்கங்கள் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் சுட்டி காட்டுங்க. கோவையில் உள்ளூர் வேட்பாளர் வேண்டுமா அல்லது இறக்குமதி செய்யப்பட்ட வெளியூர் வேட்பாளர்கள் வேண்டுமா என்று அதிமுக வேட்பாளரை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பேசியுள்ளார். கோவை தெற்கு தொகுதி அதிமுக வேட்பாளர் அம்மன் அர்ஜுனனை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி வாக்கு சேகரித்தார். அப்போது கோவையில் அதிகப்படியான திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தியது சட்டமன்ற உறுப்பினர் அம்மன் அர்ஜுனன் என்றும், திமுக ஆட்சியில் கடந்த 5 ஆண்டு காலமாக கோவையில் எந்த திட்டங்களும் செயல்படுத்தப்படவில்லை என்றும் கூறினார். அதிமுக வேட்பாளர் அம்மன் அர்ஜுனன் உள்ளூர்காரர் என்றும், திமுக தாவேக வேட்பாளர்கள் அனைவரும் இறக்குமதி செய்யப்பட்ட வெளியூர் வேட்பாளர்கள் என்றும் SP வேலுமணி கூறினார். தமிழ்நாட்டில் ஆளும் கட்சிக்கு எதிரான வாக்குகள் அதிகமாக உள்ளதாகவும், அதனால் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வாய்ப்பு அதிகரித்துள்ளதாகவும் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் GK வாசன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் GK வாசன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது தேர்தல் ஆணையம் ஒதுக்கும் புதிய சின்னத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்க முடியாது என்பதால் அனைவருக்கும் தெரிந்த தாமரை சின்னத்தில் தமாக வேட்பாளர்கள் போட்டியிடுவதாக தெரிவித்தார். திமுகவுக்கு எதிரான வாக்குகள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கிடைக்கும் என்றும், அதனால் தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி அமைவது உறுதி என்றும் வாசன் கூறினார். கட்சியினுடைய தலைவர்கள் அவர்களுடைய சுற்றுப்பயணம் ஒரு கோட்பாட்டுக்கிணங்க இருக்க வேண்டும். அதற்கேற்றவாறு தேர்தல் ஆணையம், காவல்துறை அந்தந்த கட்சியோடும் தலைவர்களோடும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். மொத்தத்தில் பொதுமக்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் இது போன்ற பிரச்சாரங்கள் நடைபெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணமாக இருக்க முடியும். திண்டுக்கல் தொகுதியில் 50,000 வாக்கு வித்தியாசத்தில் தாவேக வெற்றி பெறும் என்று தாவேக வேட்பாளர் நசீர் ராஜா தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் தாவேக வேட்பாளர் நசீர் ராஜாவின் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திண்டுக்கல் மாநகராட்சியாக அறிவிக்கப்பட்டாலும் ஒரு பேரூராட்சிக்கு உரிய வசதிகளே இங்கு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதியில் வீட்டுமனை பட்டா இல்லாதவர்களுக்கு பட்டா வழங்க பாடுபடுவதாக தெரிவித்தார். திண்டுக்கல்லில் சட்டக்கல்லூரி அமைக்க பாடுபடுவதாகவும் உறுதியளித்தார். எல்லாத்தோட அடிப்படையை எடுத்து பாருங்க. 20 வருடங்கள எந்த ஒரு சாலை இல்லை, மேம்படுற மாதிரி சாலை இல்லை, ஒரு போக்குவரத்து வசதி இல்லை, அப்படியே இருக்கு. தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் மாநகராட்சியாக இதை அறிவிச்சாங்க. மாநகராட்சியாக அறிவிச்சாங்க, மேயர்கள் மட்டும்தான் அறிவிச்சாங்க, நியமிச்சாங்களே தவிர எந்த ஒரு இந்த சட்டமன்ற தொகுதிக்கு எந்த ஒரு வளர்ச்சி இதுவரைக்கும் இல்லை.
அது நான் சொல்ல வேண்டியதே இல்லை, உங்க எல்லாருக்கும் தெரியும், இங்க இருக்கிற மக்களுக்கு தெரியும். அன்றாட பிரச்சனை அனுபவிச்சுட்டு வராங்க. 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் செலவுக்காக கடன் வாங்கி கொடுத்த 25 லட்சம் ரூபாய் பணத்தை திருப்பித் தராமல் முன்னாள் அமைச்சர் OS மணியன் ஏமாற்றியதாக மயிலாடுதுறை மாவட்ட அதிமுக பிரமுகர் ஜனார்த்தனன் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி வட்டம் கிடங்கல் என்னும் ஊரை சேர்ந்த ஜனார்த்தனன் செம்பனார்கோவில் ஒன்றிய தலைவராக இருந்தவர். மாவட்ட ஜெயலலிதா பேரவை இணை செயலாளராக இருந்த அவர் அதிமுகவில் உழைப்புக்கு தக்க மரியாதை இல்லாததால் கட்சி பொறுப்பில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். தனது ஊரில் செய்தியாளர்களிடம் பேசிய ஜனார்த்தனன் 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்காக OS மணியனுக்கு 25 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி கொடுத்ததாகவும் அவர் இதுவரை அதை திருப்பிக் கொடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். அம்மாவின் காலத்தில் நான் ஒன்றியக்குழு தலைவர் செம்பையில் இருந்தேன். நான் காலையில் 9 மணி சென்றால் ஒரு அரசு ஊழியர்களை பணியாற்றி அனைத்து பொதுமக்களை சந்தித்து குறையை சேர்த்து தீர்த்து விட்டு தான் வருவேன். அதனால் இன்று எங்கே கண்டாலும் அண்ணன் ஐயா என்று கூப்பிட்டு எல்லா ஜனங்களையும் அன்போடு வரவேற்கிறார்கள். காரணம் என்ற உழைப்பு தான் என்று நினைக்கின்றேன். உழைப்புக்கு இன்று மரியாதை இல்லை, உழைத்தவனுக்கு ஊதியம் இல்லை, மரியாதை இல்லை என்று தான் சொல்லுவேன். நான் அரசியல் வாழ்க்கையில் கடைபிடித்து இன்று வரை கட்ட பஞ்சாயத்தோ மற்ற லீகலாக இந்த குவாரி சென்று வாங்குறதோ வேலைக்கு பணம் வாங்கத்திட்ட எதுவுமே எனக்கு தெரியாது. காரைக்காலில் 5 தொகுதிகளிலும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள் என காரைக்கால் தெற்கு பாஜக வேட்பாளர் அருள்முருகன் தெரிவித்துள்ளார். காரைக்காலில் புதுச்சேரி மாநில பாஜக தலைமை செய்தி தொடர்பாளரும் காரைக்கால் தெற்கு தொகுதி வேட்பாளருமான அருள்முருகன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசால் கடந்த 5 ஆண்டுகளில் சிறப்பான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். இந்த முறை காரைக்கால் மாவட்டத்தில் 5 தொகுதிகளிலும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள் என நம்பிக்கை தெரிவித்தார். பாஜக வெற்றி பெற்ற பின்னர் தனது தொகுதியில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று கூறினார். காரைக்காலோட மையப்பகுதி மட்டுமல்ல, இந்த காரைக்காலுக்கு ஒரு இதயம் மாதிரி. ஆனால் அந்த தெற்கு கான்ஸ்டுவன்சி பார்த்தீங்கன்னா எவ்வளவு சீர்கட்டு இருக்குது இத்தனை வருடங்களாக. சார் இப்போ நான் தெற்கு தொகுதியில் வேட்பாளர் என்ன, இப்போ 5 தொகுதியிலுமே தேசிய ஜனநாயக கூட்டணி கட்டாயம் வெற்றி பெறும். இங்கே நான் இருக்கிறேன், நிறைவில் DKS மீனா சுந்தரம் இருக்கிறாரு, திருநள்ளாறில் GNS ராஜசேன் அவர் இருக்கிறாங்க, அடுத்து நெடுங்காட்டில் சந்திரபுரியாங்க இருக்கிறாங்க. மத கலவரங்களை ஒடுக்குகின்ற ஆட்சியாக திமுக ஆட்சி உள்ளதாக கிறிஸ்தவ நல அமைப்பு தலைவர் பெர்னாண்டஸ் ரத்னராஜா தெரிவித்துள்ளார். கோவையில் கிறிஸ்தவ நல அமைப்பு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேராயர் மோகன்தாஸ், செயலாளர் ராம் ஜெபத்துரை, சுயாதீன திருச்சபைகளின் டேனியல் வின்சென்ட், கன்னியாகுமரி துணை செயலாளர் YG, தமிழக ஆயர் பேரவையின் செயலாளர் அருட்தந்தை பென்னடிக் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் அருண் நேரு கலந்து கொண்டு வாழ்த்தி பேசினார். அப்போது பேசிய கிறிஸ்தவ நல அமைப்பின் தலைவர் பெர்னாண்டஸ் ரத்னராஜா திமுக தலைமையிலான கூட்டணிக்கு ஆதரவு அளிப்பதாக கூறினார். மத கலவரங்களை ஒடுக்குகின்ற ஆட்சியாக திமுக ஆட்சி உள்ளதாக கூறினார். திமுகவை பொறுத்தவரை மற்றவர்களை குறை சொல்லி வாக்குகள் சேகரிக்க தேவையில்லை என்று திண்டுக்கல் திமுக வேட்பாளர் IP செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் விளையாட்டு சங்கங்கள் சார்பாக திமுக வேட்பாளர் அறிமுக கூட்டம் கால்பந்து கழக தலைவர் சுந்தரராஜன் தலைமையில் நடைபெற்றது. அதில் திண்டுக்கல் திமுக வேட்பாளர் IP செந்தில்குமார் கலந்து கொண்டு ஏற்புரையாற்றினார். அப்போது திமுகவை பொறுத்தவரை மற்ற கட்சியினரை குறை சொல்லி வாக்குகள் பெற தேவையில்லை என கூறினார். விளையாட்டுத் துறையினரின் கோரிக்கைகள் அனைத்தையும் உடனடியாக செய்து தர பாடுபடுவதாக உறுதியளித்தார். இந்த கூட்டத்தில் கால்பந்து கழக மாவட்ட செயலாளர் சண்முகம், ஹாக்கி சங்க காப்பாளர் ரமேஷ் பட்டேல், ஸ்கேட்டிங் சங்க மாவட்ட தலைவர் ராஜகோபால், சிலம்பாட்ட மாவட்ட தலைவர் மோகன், கைப்பந்து கழக மாவட்ட தலைவர் துரை ஆகியோர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் செல்லசுவாமி தோழர் GS மணி நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தி பரப்புரையை தொடங்கினார். பத்மநாபபுரம் தொகுதியில் மதசார்பற்ற கூட்டணி சார்பில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளராக செல்லசுவாமி களம் காண்கின்றார். இவர் கட்சிக்காக பாடுபட்டு உயிர்நீத்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் GS மணி நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய பின்னர் பரப்புரையை தொடங்கினார்.
அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தனியார் காடுகள், கனிம வள கொள்ளை ஆகியன நெடுங்காலமாக தீராத சிக்கலாக உள்ளதாக கூறினார். தோட்ட தொழிலாளர்களின் உரிமைகளுக்காக சட்டமன்றத்தில் குரல் கொடுத்து தீர்வு பெற்று தருவதாக உறுதியளித்தார். கடந்த காலத்திலே ஏராளமான வளர்ச்சி பணிகள் நடந்தாலும் இன்னும் நடைபெற வேண்டிய ஏராளமான வளர்ச்சி திட்டங்கள் என்பது பணிகள் நடக்க வேண்டியுள்ளது. குறிப்பாக நீண்ட காலமாக பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய தனியார் வனக்காடு பிரச்சனை, அதேபோன்று கனிம வள பிரச்சனை என்பது தீராத பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதிகமான தொழிலாளர்களை கொண்ட, குறிப்பாக தோட்ட தொழிலாளர்கள் உள்ளிட்ட தொழிலாளர்களை உள்ளடக்கிய இந்த தொகுதியிலே இன்னும் ஏராளமான தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கிறது. புற்றுநோயாக உருமாறும் பைலோரி கிருமிகளை பிரீத் அனலைசர் மூலம் கண்டறியலாம் என்று மருத்துவ வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். திருச்சி மாம்பழ சாலை தனியார் மருத்துவமனை தலைவர் கோவிந்தராஜ், குடல்நோய் வல்லுநர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் செய்தியாளர்களிடம் பேசினர். அப்போது ஹெலிகோபாக்டர் பைலோரி என்னும் கிருமியால் வயிற்றில் புண் ஏற்பட்டு எரிச்சல், பசியின்மை ஆகிய அறிகுறிகள் தென்படும் என்றும் இந்த புண்ணை தொடக்கத்தில் கண்டறிந்து சிகிச்சை அளிக்காவிட்டால் இது புற்றுநோயாக மாறலாம் என்றும் தெரிவித்தனர். வெளியில் உணவருந்துபவர்கள், தூய்மையற்ற குடிநீர் குடிப்பவர்களுக்கு இந்த பாதிப்பு ஏற்படுவதாக தெரிவித்தனர். பிரீத் அனலைசர் கருவி மூலம் இந்த கிருமியை கண்டறியலாம் என்றும் மருத்துவர்கள் தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் புற்றுநோய் சிகிச்சை வல்லுநர் ஸ்ரீனிவாசன், மருத்துவர் ஜவஹர், நாகசுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த டெஸ்ட்ல இது தமிழகத்திலே முதல் முறையா கதிர்வீச்சு இல்லாம பண்ணக்கூடிய டெஸ்ட் தான் முதல் முறையா இன்ட்ரடியூஸ் பண்றோம். இந்த டெஸ்ட் முக்கியமா இரைப்பையில இருக்கக்கூடிய அல்சர், அது பின்னாடி கெடுதலான அல்சரா மாறுமான்றது கண்டுபிடிக்கக்கூடிய டெஸ்ட் இது. எண்டோஸ்கோபி இல்லாம கண்டுபிடிக்கக்கூடியது. இந்த சிகிச்சை பத்தின விரிவுரையை டாக்டர் ராதாகிருஷ்ணன் சார். சென்னை வானகரம் சுங்கச்சாவடியில் வாகனங்களுக்கான சுங்க கட்டணம் 5 ரூபாய் முதல் 15 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் உள்ள நெடுஞ்சாலை சுங்கச்சாவடிகளில் 6 மாதங்களுக்கு ஒருமுறை சுழற்சி முறையில் சுங்க கட்டணம் உயர்த்தப்படுகின்றது. இந்நிலையில் சென்னை வானகரம் சுங்கச்சாவடியிலும் நேற்றிரவு முதல் சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. கார், ஜீப், வேன் ஆகிய வாகனங்களுக்கு கட்டணம் உயரவில்லை. பேருந்து, லாரி ஆகிய கனரக வாகனங்களுக்கு கட்டணம் ஒருமுறை செல்ல 180 ரூபாயிலிருந்து 185 ரூபாயாக உயர்ந்துள்ளது. ஒருமுறை சென்று திரும்ப 270 ரூபாயிலிருந்து 275 ரூபாயாக உயர்ந்துள்ளது. கனரக வாகனங்களுக்கு ஒருமுறை செல்ல 195 ரூபாயிலிருந்து 200 ரூபாயாகவும், சென்று மீண்டும் வர 295 ரூபாயிலிருந்து 300 ரூபாயாகவும் உயர்ந்துள்ளது. அதேபோல் 4 அச்சுகள் முதல் 6 அச்சுகள் வரை உள்ள கனரக வாகனங்களுக்கு ஒருமுறை செல்ல 280 ரூபாயிலிருந்து 285 ரூபாயாக உயர்ந்துள்ளது. தொடர்ந்து இதுல எவ்வளவு வாகனம் போகுது, அதே இவங்க கடந்த ஏப்ரல் 1லேருந்து இந்த ஏப்ரல் 1க்கு அப்புறம் எவ்வளவு வாகனங்கள் போயிருக்கு. வாகனங்கள் அதிகம் ஆயிருக்கும்ல, கண்டிப்பா வாகனங்கள் அதிகமாக ஆனா கட்டணம் அதிகம் கிடைக்கும். அப்போ இவங்களுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை இவங்களுக்கு கூடுதலா 2 மடங்கு இவங்க நிர்ணயித்த விலையோட கூட கிடைக்குது. இந்த மாதிரி நேரத்தில் இவங்க உயர்த்துவது எதற்கு? அதுதான் எங்களுடைய கேள்வி. சட்டம் இருக்கு, இவ்வளவு வாகனம் போனோம், இவ்வளவு வாகனம் போனோம், இவ்வளவு வாகனம் போனா குறைக்கணும். மகாவீரர் பிறந்த நாளில் தமிழ்நாடு முழுவதும் மதுக்கடைகள் மூடப்பட்டிருந்த நிலையில் கோவையில் விதிகளை மீறி கள்ளசந்தையில் மது பாட்டில்கள் விற்பனை செய்த காட்சி இணையத்தில் பரவி வருகிறது. நேற்று மகாவீர் பிறந்த நாளில் கோவை மாவட்டத்தில் உள்ள அனைத்து மதுக்கடைகளும் மூடப்பட்டிருந்தன. இந்நிலையில் குனியமுத்தூர் பாலக்காடு சாலையில் உள்ள ஒரு தனியார் விடுதியில் காலை முதலே அதிக விலைக்கு மது பாட்டில்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து காவல் நிலையத்துக்கு தெரிவித்தும் அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே கை, கால் அசைவு இல்லாமல் தண்டுவிட பாதிப்பு நோயால் பாதிக்கப்பட்ட ஆண் குழந்தை உயிரை காப்பாற்ற அரசுக்கு பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த அண்ணாமலை சேரியை சேர்ந்த சிவா, சந்தியா இணையருக்கு பிறந்த ஆண் குழந்தைக்கு தண்டுவட பாதிப்பு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதற்காக சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் இதற்குரிய மருந்து இந்தியாவில் இல்லை என்றும் அமெரிக்காவில் உள்ளதாகவும் இந்தியாவிற்கு வரவழைக்க 16 கோடி ரூபாய் செலவாகும் என்றும் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் குழந்தையை வீட்டில் வைத்து டியூப் மூலம் உணவு கொடுத்து பெற்றோர் பராமரித்து வருகின்றனர். முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கு தெரிவித்தும் இதுவரை நடவடிக்கை இல்லை. இதனால் தங்கள் குழந்தையை காப்பாற்ற மத்திய, மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பெற்றோர் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர்.
ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போனதுமே பாப்பாவுக்கு ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துட்டு பாப்பா வந்து SMA டைப் 1 ஒரு டிசீஸால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதாவது முதுகெலும்பு தசைநார் வலுவிழப்பு நோயால் பாப்பா வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. பாப்பாவில் வந்து 2 வயசு மேலே உயிர் வாழ முடியாது, பாப்பாவுக்கு இதுக்கான ட்ரீட்மெண்ட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் பெங்களூர் ஹாஸ்பிட்டலில் அவங்களும் ரெஃபர் பண்ணி பெங்களூர் போன உடனே இந்த பாப்பாவுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது, அந்த ட்ரீட்மெண்ட் வழியே வந்து 16 கோடி செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் ஒரு பாப்பா பிறந்த ஒரு 2.5 மாதத்துல கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பாப்பாவுக்கு வந்து 11 மாதம் ஆகுது. நாங்கள் இதுவரையும் கவர்மெண்ட் கிட்டேயும் போயிட்டோம், எல்லா சைடும் போயிட்டோம், எங்களுக்கு எந்த ஒரு உதவியும் கிடைக்கல. கவர்மெண்ட் சைடில் ஒரு உதவி கிடைச்சா நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் மக்கள், நீங்கள் பார்க்குற மக்கள் நல்ல உள்ளங்கள் கொண்ட மக்கள்கள், நீங்கள் எங்களுக்காக எங்கள் குழந்தைக்காக ஏதாச்சும் ஒரு உதவி பண்ணால் நல்லாயிருக்கும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருசக்கர வாகனம் மீது கார் மோதியதில் காயமடைந்த கணவனும் மனைவியும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். திருவனந்தபுரம் நாகர்கோவில் தேசிய நெடுஞ்சாலையில் சுவாமியார் மடம் அருகே பேருந்தை முந்தி செல்ல முயன்ற கார் மற்றொரு கார் மீது மோதி பேருந்து மீது இடிந்து எதிரே வந்த இருசக்கர வாகனத்தின் மீதும் மோதியது. இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த கணவன் மனைவி தூக்கி வீசப்பட்டு பலத்த காயமடைந்தனர். அவர்களை அக்கம் பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். இதுகுறித்து தக்கலை காவல்துறையினர் விசாரித்து வரும் நிலையில் பதைபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. பழனியில் பங்குனி உத்தர திருவிழாவில் வள்ளி தெய்வானை முருகன் திருக்கல்யாணத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி முருகன் கோவிலில் பங்குனி உத்தர திருவிழா மார்ச் 26ஆம் நாள் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கொடுமுடி காவிரி ஆற்றிலிருந்து தீர்த்தம் எடுத்து பாத யாத்திரையாக வந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முருகனுக்கு தீர்த்தம் செலுத்தி வழிபடுகின்றனர். இந்நிலையில் திரு ஆவினங்குடி கோவிலில் முத்துக்குமாரசாமி வள்ளி தெய்வானைக்கு திருமணம் நடைபெற்றது. முத்துக்குமாரசாமி வள்ளி தெய்வானையுடன் மணக்கோலத்தில் வெள்ளி தேரேறி 4 வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். திருமண நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பழனி முருகன் கோவில் பங்குனி உத்தர திருவிழாவில் தேரோட்டம் இன்று மாலை நடைபெறுகின்றது. இதற்காக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தீர்த்த காவடிகளுடன் பழனியில் குவிந்துள்ளனர். பழனி முருகன் கோவிலில் பங்குனி உத்தர திருவிழா மார்ச் 26ஆம் நாள் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்த விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று மாலை நடைபெற உள்ளது. இதற்காக மலையடிவார பாதையில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளனர். பக்தர்கள் தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்துவதற்காக தீர்த்த காவடி, மயில் காவடி, மலர் காவடிகளுடன் வந்த வண்ணம் உள்ளனர். கடும் வெப்பத்தையும் பொருட்படுத்தாமல் முருகப்பெருமானை குளிர்விப்பதற்காக கொடுமுடி உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து தீர்த்தத்தை கொண்டு வந்து அபிஷேகம் செய்து வருகின்றனர். மாலை 4:30 மணிக்கு மேல் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடிக்க 4 வீதிகளிலும் தேரோட்டம் நடைபெற உள்ளது. இனி வருவது திரையுலக செய்திகள். மக்களில் சிலர் தானும் தனது குடும்பமும் மட்டும் நன்றாக இருந்தால் போதும் என்று தன்னலத்துடன் நினைப்பதாக நடிகர் சந்தானம் தெரிவித்துள்ளார். சென்னை போரூரில் உள்ள உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் செயல்படும் சிறப்பு குழந்தைகளுக்கான கல்வி நிலையத்தில் விளையாட்டு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் தமிழக அரசின் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்துறை செயலாளர் மதுமதி, நடிகர் சந்தானம் ஆகியோர் நிகழ்ச்சியை தொடக்கி வைத்தனர். இதில் 8 வயதுக்கு உட்பட்ட அறிவாற்றல் மற்றும் வளர்ச்சி குறைபாடுகள் கொண்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். இதில் ஆட்டிசம், வளர்ச்சி குறைபாடு, தசை இயக்க பாதிப்பு, அறிவுசார் குறைபாடு போன்ற பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மேலும் மரம் நடுதல், சிறப்பு குழந்தைகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. விழாவில் பேசிய நடிகர் சந்தானம், ஒரு சிலர் தானும் தனது குடும்பமும் நன்றாக இருக்க வேண்டும் என்று தன்னலத்துடன் உள்ளதாகவும், அனைவரும் சமம் என்ற உணர்வு அவர்களுக்கு வேண்டும் என்றும் தெரிவித்தார். இது 2004ல இருந்து கண்டினியூவா நடக்குதுன்னு நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பா இருக்கு. ஸோ அதுக்கு நம்முடைய ராமச்சந்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகம் அவங்களுடைய சமூக பொறுப்பின் காரணமாக ஏழை எளிய நடுத்தர குடும்பத்தில் உள்ள சிறப்பு குழந்தைகளுக்காக நல்வாழ்வு வித்யசுதா மூலமாக சிறப்பு சிகிச்சைகள், பயிற்சிகள், பிசியோதெரபி, பேச்சு போட்டி, பேச்சு பயிற்சி, சிறப்பு கல்வி, ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை செஞ்சுட்டு வராங்க. ஸோ ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. புதுச்சேரி காட்டேரிக்குப்பம் ஸ்ரீ அன்னை ராணி கான்வென்ட் CBSE பள்ளி ஆண்டு விழாவில் நடிகை தேவயானி பங்கேற்றார். புதுச்சேரி காட்டேரிக்குப்பம் ஸ்ரீ அன்னை ராணி கான்வென்ட் CBSE பள்ளி ஆண்டு விழாவில் நடிகை தேவயானி கலந்து கொண்டு மாணவர்களின் திறமைகளை பாராட்டினார். CBSE 12ஆம் வகுப்பு தேர்வில் மாநில அளவில் 2ஆம் இடம் பிடித்த மாணவருக்கு பள்ளியின் சார்பாக பரிசு வழங்கப்பட்டது.
இந்த பள்ளியில் படித்து நீட் தேர்வு தேர்ச்சி பெற்று மருத்துவ படிப்புக்கு செல்லும் மாணவர்களுக்கு நடிகை தேவயானியின் கையால் 50,000 ரூபாய் கொடுக்கப்பட்டது. தடகள போட்டியில் வென்ற மாணவிக்கு 40,000 ரூபாய் வழங்கப்பட்டது. மாணவியின் பயிற்சியாளருக்கும் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. இந்த விழாவில் பள்ளி தலைவர் சண்முகம், பள்ளி முதல்வர் சிவகாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்கு சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று ஒரு சவரன் 1,12,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 380 ரூபாய் அதிகரித்து 14,050 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. மேலும் ஒரு சவரன் 3,040 ரூபாய் அதிகரித்து 1,12,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 1,22,616 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. மேலும் 1 கிராம் வெள்ளி 265 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,65,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகின்றது. இந்திய பங்கு சந்தைகளில் வணிகம் இன்று உயர்வுடன் காணப்படுகின்றது. மும்பை பங்கு சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 1,593 புள்ளிகள் அதிகரித்து 73,541 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிப்டி 453 புள்ளிகள் அதிகரித்து 22,785 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேயிலையால் உலக புகழ்பெற்ற அசாம் இனி செமிகண்டக்டர் சிப்களால் புகழ் பெறும் என பிரதமர் மோடி பேச்சு. காங்கிரஸ் ஆட்சியில் வன்முறை களமாக இருந்த அசாம் பாஜக ஆட்சியில் வளர்ச்சி கண்டுள்ளதாக பெருமிதம். தமிழ்நாட்டில் சாதி மோதல்களோ மத வன்முறைகளோ இல்லை என்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டின் பெயரை தட்சிண பிரதேசம் என்று மாற்றிவிடும் என்று அச்சம். வெளிநாட்டு நிதி வரவை ஒழுங்குபடுத்தும் சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டுவர கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் எதிர்ப்பு. சட்ட திருத்த மசோதாவை உடனடியாக திரும்ப பெற மத்திய அரசுக்கு வலியுறுத்தல். சட்டமன்ற தேர்தலில் குடும்ப ஆட்சிக்கும் வாரிசு அரசியலுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என எடப்பாடி பழனிசாமி பேச்சு. திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்துள்ளதாகவும் குற்றச்சாட்டு. 3 வாரங்களில் ஈரானில் இருந்து அமெரிக்கா வெளியேறும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. போரை முடிவுக்கு கொண்டுவர இது அடிப்படையானது என்று ஈரான் அதிபர் வரவேற்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.